முருகருக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளையோ தீராத நோய்களையும் கர்ம வினைகளையோ நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேல்மாறல். இதை பற்றின ஒரு விரிவான தொகுப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனே கை வேல் அருகில் இருப்பதை நம்மளால் உணர முடியும். வேல்மாறலை படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை உங்களால் பார்க்க முடியும். வேல்மாறலையும் திருப்புகழையும் யார் ஒருத்தவங்க நம்பிக்கையோட தினமும் படிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் முருகனோட அருள் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் உணர்வுபூர்வமாகவே உணர்வீங்க. முருகனுக்கு பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்று தான் இந்த வேல்மாறல். கந்தசஷ்டி கவசத்திற்கு அப்புறம் சமீப காலமாக அதிக மாணவர்களால் இணையத்தில் தேடப்படக்கூடிய பாடலும் இந்த வேல்மாறல் தான். மிக வேகமான பலன் தரக்கூடிய மந்திரம் தான் இந்த வேல்மாறல். வேல்மாறலின் மகிமை தெரியாமல் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் படிக்க வேண்டாம். அதை பற்றியும் நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வேல்மாறல் அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு அப்படின்ற புத்தகம் தான். வேல் வகுப்பும் வேல்மாறலும் ஒன்று தான். அருணகிரிநாதர் எழுதினது வேல் வகுப்பு 16 வரிகள் கொண்ட மந்திரம்தான். அந்த மந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் 64 வரிகளில் பாடி அருளியிருக்கார். பாடல்களை விரிவாக பாடி அருளியிருக்கிறாரு. இது பாடப்பட்ட தலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை அப்படின்ற திருத்தணி தலத்தில் தான். அதாவது அருணகிரிநாதர் எழுதின 16 வரிகளில் எழுதியதை 4 மடங்காக்கி, அதாவது 64 வரிகளாக சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியிருக்காரு. இது வினை தீர்க்கும் மகா மந்திரம். நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து நமக்கு ஒரு கவசமாக இருக்கக்கூடியது தான் இந்த வேல்மாறல். இந்த பாடலை முதல்ல நீங்கள் பாட போகிறீங்கன்னா விநாயகரை வணங்கிட்டு வேலும் மயிலும் துணை என 3 முறை சொல்லிட்டு வேல்மாறலை படிக்க துவங்கணும். முதல் பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது அப்படின்ற பாடல் வரிய இந்த மந்திர அடியை 20 முறையும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 64 பாடல்லையும் ஒரு பாடலுக்கு இறுதியிலையும் இந்த வரியை பாடிட்டு 64வது பாடல் முடிவில் மறுபடியும் அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை இந்த வரியை 20 முறையும் பாடணும். ஆக மொத்தம் இந்த ஒரு வரியவே நம்ம 108 முறை படிச்சிடறோம். இதை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து விடாமல் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே தேவையில்ல. முருகன் அருள் பெறுவது தான். அதை மட்டும் நினச்சி நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு முருகனோட அருள் பூரணமாக கிடைக்கும். மன ஒருமைப்பாட்டோட தினமும் காலை மாலை 2 வேளையிலுமே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பாடுங்க. இந்த பாடலை முருகன் அருள் பூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவில் வேறொரு தகவலை நான் சொல்கிறேன். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.